கொடுத்த சூப்பர் அப்டேட். திருச்சியில் நடக்கவிருக்கும் முதல் மாநாடு. கலந்து கொள்ளவிருக்கும் 10 லட்சம் உறுப்பினர்கள். குஷியில் ரசிகர்கள். விஜய் கொடுத்த சூப்பர் அப்டேட். திருச்சியில் நடக்கவிருக்கும் முதல் மாநாடு. கலந்து கொள்ளவிருக்கும் 10 லட்சம் உறுப்பினர்கள். குஷியில் ரசிகர்கள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் அரசியல் மாநாடு திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த மாநாட்டில் பங்கேற்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 10 லட்சம் பேருக்கு உணவு சமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் உச்சம் தொட்ட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற தனது கட்சியை தொடங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதை இலக்காக நிர்ணயித்து உறுப்பினர்கள் சேர்ப்பு, கட்சி நிர்வாகிகள் நியமனம், விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுடனான தொடர் சந்தித்து ஆலோசனை வழங்குவது, தேர்வில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவது போன்ற பல பணிகளில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். மேலும் கட்சியில் யாருக்கு எந்தெந்த பதவிகளை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்புகளை வழங்குவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதால் தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பு வகிக்கும் விஜய் அவர்களின் ரசிகர்கள் என அனைவரும் பதவிகளை பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு பம்பரமாக சுழன்று மக்கள் பணிகள், நலத்திட்ட உதவிகள் என எண்ணற்ற செயல்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு நிர்வாகிகளின் செயல்பாடுகள் இன்னும் தீவிரமடைந்துள்ளது என்றே கூறலாம். இந்நிலையில் கட்சியின் கொள்கைகள், சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தமிழக வெற்றி கழகம் ஓர் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது புசி ஆனந்த் மேற்கொண்டு வருகின்றார். அதன்படி ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு மற்றும் மாவட்ட பொதுக்கூட்டங்கள் என திட்டமிட்டு அதை சரிவர நடத்தும் பணியில் முழு மூச்சாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் மாநில மாநாட்டை நடத்தி முடித்த பிறகு அடுத்தடுத்து மண்டல மாநாடு, மாவட்ட பொதுக்கூட்டங்கள் மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைப்பயணங்கள் போன்றவற்றை மேற்கொள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். முதலில் மதுரையில் மாநாட்டை நடத்துவதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது திருச்சி மாவட்டத்தில் நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் மாநாட்டை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் என்ற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்தை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆய்வு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 10 லட்சம் பேரை பங்கேற்க வைக்க திட்டமிட்டிருக்கின்றனர். இதனால் மாநாட்டில் பங்கேற்கும் 10 லட்சம் பேருக்கு உணவு சமைப்பதற்கான ஆர்டரும் இப்போதே கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் தி கோட் திரைப்படம் செப்டம்பர் மாதம் திரைக்கு வர இருக்கும் நிலையில் திரைப்படம் வெளியான பிறகு இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் விரைவில் மாநாடு நடைபெறும் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.